உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, ஹஸ்பண்ட் சார், நீங்க என்ன சொல்றீங்க? பாப்பா வீட்ல இருக்கட்டுமா? இருக்கட்டுமா, இதுல என்ன இருக்கு? ஆமா மாரி, குழந்தையை பாத்துக்கிட்டு என் கூட உதவியா இருக்கட்டுமே. ரொம்ப சந்தோஷம் ஹஸ்பண்ட் சார். பாப்பா, இவர்தான் ஹஸ்பண்ட் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. நான் சக்தி. நான் உங்களை சக்தின்னு கூப்பிடவா இல்ல பாப்பான்னு கூப்பிடவா? பீப்பான்னு கூப்பிடுங்க மாப்ள. சாரி. உங்களுக்கு எப்படி கூப்பிட தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க. அவங்க என் அம்மா, உனக்கு பாட்டி. வணக்கம் பாட்டி. வணக்கம்மா. உன் முகத்தை பார்க்க முடியலனாலும் உன் குரல் தெய்வீகமா இருக்கு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அவங்க குழந்தை தேவி. இனிமே அவங்க உன்னோட பொறுப்பு. வரவங்களை எல்லாம் மதிக்கிறாங்க, உங்களை யாரும் இந்த வீட்ல மதிக்க மாட்டாங்க. இனிமே நான் தான் உன்னை பாத்துக்க போறேன். அவங்க ஹாசினி அக்கா. ஹலோ. அழகா இருக்க. மாரி, இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் சொல்றேன், இவங்க எங்க 3 பேரோட மாமியாரு. கூட நிக்கிறது அவங்க வேலை. பாருங்க சிஸ்டர், பொறி உருட்டைக்கு திமிர பாத்தீங்களா சிஸ்டர்? நான் உங்களுக்கு வாழலாம். அப்புறம் மாறி எப்போ கொல்லிமலைக்கு கிளம்ப போற? இப்போ பூஜையை முடிச்சிட்டு கிளம்புறதா. நான் போய் புடவைய மாத்திட்டு வந்துடுறேன். மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். சூர்யா, நம்ம டாக்டர் வந்திருக்காருப்பா. ஓ, வாங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் சூர்யா. மேடம், வீட்ல கலந்து பேசிட்டு முடிவை சொல்றேன்னு சொன்னீங்க. என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? எப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போறீங்க? ஹஸ்பண்ட் சாரை குணப்படுத்த சித்தர் சாமி ஒரு வழி சொல்லிருக்காரு. கொல்லிமலையில இருக்கிற அற்புத மூலிகையை கொண்டு வந்து அதோட சார ஹஸ்பண்ட் சாரோட கண்ணுல விட்டா இவருக்கு பார்வை திரும்ப கிடைச்சிருமா. உயிருக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தும் நீங்கிடும்னு சொன்னாரு. அதனாலதான் மூலிகையை கொண்டு வர கொல்லிமலைக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் சார் கண்ணையும் அவரோட உயிரையும் நான் காப்பாத்துவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.